மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு பார்க்குறது, நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். அது வருமா கிடைக்குமான்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு விருப்பப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துகிட்டே இருக்கார். சகோதரர்கள் விஷயத்தில் கவனம், குறிப்பாக இனி எல்லா உறவுகள் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. புதிய முயற்சிகளில் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் உங்களுக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பட் நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வாரம் இருக்குது. லைஃப்பில் இந்த வாரத்தில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதை ஒட்டி உங்களுடைய மூமெண்ட் இந்த வாரம் இருந்தால் நல்லது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் சுக்கிரன் கேது இருக்கிறது, ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய சர்வீஸில் சுக்கிரன் கேது இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். பட் அந்த வேலையிலுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்பில் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை